வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 7 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வேலூரிலே 102 தாண்டி இருக்கிறது வெப்பம். ஆனால் நாளைக்கு குறையும். இதுதான் உச்சபட்ச வெப்பம். இந்த மாதத்திலேயே அப்படிதான் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்திலேயே நேற்றும் இன்றைக்கும் தான் உச்சபட்ச வெப்பம் அப்படிதான் எடுத்துக்கொள்ளலாம். வரக்கூடிய நாட்கள் குறையும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்தை மீண்டும் இந்த மாதத்தில் பிடிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இதே போல கரூர்லையும் ஈரோட்லையும் கோவில்பட்டிலையும் இப்படி வெப்பம் 100 டிகிரியை தாண்டி இருக்கு. அதாவது 101 102 நெருங்கி இருக்கு. சில இடங்கள்ல 100 தொட்டு இருக்கு. பல இடங்கள்ல 100 நெருங்கி இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 35 தான். வெயில் அதிகம் போல் உணரப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மணி 2:30 மணிக்கெல்லாம் வெயில் அதிகமாக காணப்படக்கூடிய நேரத்தில் மேகமூட்டம் வந்து குளிர்ந்த சீதோஷ நிலவியது இன்னைக்கு டெல்டாவில். இப்போ கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. விலகி மேற்கு நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மேகமூட்டங்கள். இன்றைக்கு மாலையில மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றிலிருந்தே ஆங்காங்கே மலையில கேரள பக்கம், கேரளாவிலையும் கேரளா ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளிலையும் மேலடுக்கில் போகக்கூடிய அந்த நீராவி காற்று, கேரளா பகுதியில் நுழையக்கூடிய அந்த மேற்கு காற்று கேரளாவில் தடுத்து மழைப்பிடிவை கேரளாவில் கொடுக்கும், மலைப்பகுதியில் கொடுக்கும். நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் மலையில் ஆங்காங்கே இருக்கும், மலையில் இருக்கும். இன்றைக்கு தேதி 7, நாளை ஞாயிற்றுக்கிழமை 8, திங்கட்கிழமை 9. நாம் என்ன சொல்லியிருக்கோம் நீண்ட கால அறிக்கையில்? 8ஆம் தேதிக்கு பிறகு மழை வானிலை சொல்லியிருக்கிறோம். 10ஆம் தேதியிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு மழை வானிலை உருவாகிறது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், உள் மாவட்டத்தில் மத்திய உள் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வடகடலோரம் இருக்காது. கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், உள்ளே சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் தூறல் இருக்கும். அங்கே எல்லாம் பெரிய மழை கிடையாது. கொஞ்ச நேரம் மழை, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் லேசா. 10, 11, 12 இதான் நம்ம சொன்ன முதல் நிகழ்வு. 14க்குள் ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கோமா, அது அந்த நிகழ்வு 10, 11, 12. அதாவது செவ்வாய், புதன், வியாழன். செவ்வாய், புதன், வியாழன் மழை வாய்ப்பு. செவ்வாய், புதன் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து வெயில் குறையும். நாளைக்கு கொஞ்சம் குறையும். 9ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் குறையும். 1 டிகிரி குறையும் நம்ம சொல்லியிருக்கோம் காலையில. சில இடங்களில் 2-3 டிகிரியோட குறைஞ்சிரும். 10ஆம் தேதி 4 டிகிரியோட குறைஞ்சிரும் சில இடத்துல எல்லாம் செல்சியஸில். அப்போ ஃபாரன்ஹீட்ல 8 டிகிரி குறையும். அப்படின்னா 90, 95, 93, 94 தான் இருக்கும் ஃபாரன்ஹீட்ல. அப்போ வெப்பம் நேற்றைக்கும் இன்னைக்கும் நிலவுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 6, 7 தான் அதிக வெப்பம்னு இன்னைக்கும் சொல்லலை. நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் முதல் வாரம் வெப்பம் கூடன்னு. அது முடிஞ்சோடனே காற்று சுழற்சி வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்து 2 சுழற்சி சொன்னால் இப்போ 3 சுழற்சி. மாத இறுதி வாரம் ஒரு நிகழ்ச்சி, 4வது வாரத்திலையும் ஒரு சுழற்சி. இதில் வரக்கூடிய 10, 11, 12 லேசான மழை, நனைக்கும் மழை, தூறல் மழை இருக்கு. டெல்டாவிற்கும் இருக்கு, உறுதியாக இருக்கு. டெல்டாவிற்கும், தென்கடலோரத்திற்கும், ராதாபுரம் உட்பட, தூத்துக்குடி கடலோரம் உட்பட, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டத்தின் உள்பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உட்பட, திருச்சி உட்பட, திண்டுக்கல், அப்படி கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி, இங்கெல்லாமே இருக்கு, வாய்ப்பு இருக்கு. டெல்டா தென் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரியுது. நனைக்கும் மழை, லேசான மழை 10, 11, 12. ஆனால் நாள் முழுவதும் இல்லை, அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், அவ்வளவுதான் நாள் ஒன்று இருக்கு. ஒரு 10ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம், 11ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம், 12ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடம். சில இடங்களில் 2 நாள் இருக்கும். 2 நாளும் அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் இருக்கும். சில இடங்களில் 1 நாள் இருக்கும். ஆனால் ஒதுக்கி ஆங்காங்கே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதை நீங்கள் உணரலாம். செய்தி வரும், நீங்களே பார்க்கலாம், உணரலாம், எல்லாமே நடக்கும். 10, 11 செவ்வாய், புதன், வியாழன். செவ்வாய், புதன் வரும். செவ்வாய், புதன், வியாழன் மழை வானிலை இருக்கு. ஆனால் கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்துக்கோ வடகடலோரத்துக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் அப்படியே கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி, அரியலூர், பெரம்பலூருக்கு கிடைக்கலாம் தூறல், நனைக்கும் மழை. அதே போல் அப்படியே திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி கிடைக்கலாம், நாமக்கல் கிடைக்கலாம், ஈரோடு கிடைக்கும். ஈரோடு, நீலகிரி, பவானி சாகர் உள்ளிட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் வடக்கு இந்த பகுதி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள், திருச்சி இந்த மாவட்டங்களுக்கும் நனைக்கும் மழை இருக்கு. 10, 11, 12. 10ஆம் தேதி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆங்காங்கே. 11ஆம் தேதி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம். 12ஆம் தேதி அப்படி. ஆனால் 3 நாளுமே வெப்பம் குறைஞ்சிருக்கும். 3 நாளும் மேகமூட்டமாக இருக்கும். 3 நாளும் கண்டிப்பாக வெப்பம் தணிந்திருக்கும்.
சரி, கொஞ்சம் புழுக்கம் நிலவும். அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி புழுக்கம் நிலவும். அதுதான் நம்ம சொல்லிருக்கோம். ஈரப்பதமும் வெப்பமும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம சொல்லிருப்பாங்க. அதாவது இரவு நேரத்தில் குளிரும், பகல் நேரத்தில் வெப்பமும் இருக்கும். அந்த வெப்பத்தில் புழுக்கம் நிலவ போது வரக்கூடிய நாட்களில் 10, 11, 12 புழுக்கமாக இருக்கும். அதாவது வியர்வை இருக்கும். வியர்வைக்கு பின் வியர்வை இருக்கும், வெயில் சுடாது. அந்த மாதிரியான வானிலை. ஆனால் சில இடங்களில் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் கூட இருக்கும். இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? 100 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். இன்றைய விட வெப்பம் நாளை குறைவு, நாளை விட மறுநாள் குறைவு, குறைந்திருக்கும் இந்த மாத இறுதி வரை. இடையில ஒரு நாள் 2 நாள் கூடி இருந்தாலும் அது 100 டிகிரியை தொட்டு அப்படியே மீண்டும் குறைஞ்சிடும். அப்படி தான் இருக்கும். அதுவும் ஓரிரு இடங்களில் தான் நம்ம 100 டிகிரி சொல்கிறோம். அந்த ஈரோடு, கரூர், இந்த மாதிரி இடங்கள், பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மதுரை, வேலூர், இந்த பகுதியெல்லாம் எப்படி காற்று எங்கிருந்து உள்ளே போகுதோ அப்படி தெற்கிலிருந்து போகுதா, கிழக்கிலிருந்து வருதா, அது சிஸ்டம் நகர்வதை பொறுத்து அமையும். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு மழை வானிலை எப்படின்னா 15லேருந்து 20. அது எப்படின்னா 16, 17, 18, 19, 20. 18, 19, 20 கண்டிப்பாக மழை இருக்கும். அது கொஞ்சம் வலுவான மழை. அது வடகடலோரமும் வட உள் பகுதியும் இருக்கும், ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு உற்று நோக்கப்படுகிறது. இப்போ யாரையும் அவசரப்பட்டு எதுவும் அறுவடையில் நான் செய்யலை. அறிக்கையோடு இணைந்திருங்க. கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்து செயல்படுங்க, அவ்வளவுதான். ஆனால் யாரையும் பச்சையெல்லாம் அறுவடை செய்ய சொல்லலை. மழை இருக்கு, நனைக்கும் மழை இருக்கு, முன்னெச்சரிக்கை தேவைன்னு தான் சொல்லியிருக்கேன். நனைக்கும் மழை, லேசான மழை, 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், ஆங்காங்கே ஒதுக்கி 10, 11, 12 செவ்வாய், புதன், வியாழன். அதுக்கு அடுத்தது 16, 17, 18, 19, 20 18, 19, 20 வாய்ப்பு இருக்கு, கூடுதல் வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது மாத இறுதி வரைக்கும் அந்த மேகமூட்டம், சாரல், தூறல், நனைக்கும் மழை, குழப்ப வானிலை மாத இறுதி வரைக்கும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு, கேரளாவிற்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆந்திர, கர்நாடகாவிற்கு அடுத்த சிஸ்டம் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் போது 18ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய சிஸ்டம் மழை பொழிவு கொடுக்க போகுது. நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 18ஆம் தேதியிலிருந்து பிறகு மாத இறுதி வரைக்கும் தெலுங்கானா, ஆந்திர, கர்நாடகா எல்லாமே கொடுக்கும். அது ஒடிசா, மேற்குவங்கம் வரைக்குமே கொடுக்கும். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கிழக்கு காற்று தான் தொடர்ந்து, கிழக்கு காற்று மாத இறுதி வரைக்கும் உள்ளே நுழைந்தால் வெப்பம் குறைவாக இருக்கும். உயரழுத்தம் இருந்தால்தான் இப்போ இரவில் குளிர், பகல்ல வெயில். உயரழுத்தம் விலகி கிழக்கு காற்று நுழைய போகிறது. அதனால மேகங்கள் உற்பத்தி ஆகும். அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் பனிப்பொழிவு இருக்கும். பனி விலகும் பொழுது மேகமூட்டம் உருவாகுங்க. அது பாருங்க, நாளையிலேருந்து அது தென்படும். அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவுனா மூடு பனி கிடையாது, பனிப்பொழிவு இருக்கும். மூடு பனி கூட சில இடத்துல இருக்கும். அப்படியே பனி விலகும், அது அப்படியே மேகமாக மாறும். அப்புறம் நாளைக்கு அந்த மேகம் மழையாக மாறாது. செவ்வாய், புதன், வியாழன் மட்டும் அந்த பனி விலகிய பிறகு மேகமாக மாறுவது. மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே மழையாக மாறும், ஆங்காங்கே லேசாகுது. இதுதான் ஆய்வறிக்கை. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.